நெல்லையில் அதிமுக போட்டியிட விரும்பியதால் தான் தொகுதி மாறி போட்டியிடுவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம் அளித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இன்று மாலை திமுக மீதான குற்றப்பத்திரிகையை பாஜக தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் வெளியிட இருப்பதாகவும் தெரிவித்தார். நான் ஏற்கனவே பலமுறை போட்டியிருக்கிறேன். இந்த முறை அதிமுக போட்டியிட வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். அதனுடைய அடிப்படையில் இன்று அதிமுக இந்த முறை போட்டியிடுகிறது. நான் சாத்தூரில் அதிமுக இருந்த இடத்தில் சாத்தூரில் நான் போட்டியிடுகிறேன். இல்லை, சில வேட்பாளர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். சில இப்போ உதாரணமாக எடுத்துட்டோம்னா திருச்சுழிக்கு இடம் கொடுக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ராஜவர்மன் சாத்தூரில் போட்டிட்டு ராஜவர்மனுக்கு இடம் கொடுக்கணும். அதில் அந்த மாதிரி ஒரு சில இடங்கள் மாற்றுவதற்கான காரணமே தவிர வேற எதுவுமான வேட்பாளர் பட்டியல் 2 நாள் தான் இருக்கு. மொத்தத்தில் நாமினேஷன் இன்னைக்கு வெளியாக வாய்ப்பு 4ஆம் தேதி எங்களுடைய ஆட்கள் எல்லாரும் வேட்புமனு தாக்கல் செய்வாங்க. வேட்பாளர் பட்டியலில் உண்டா? நயினார் நாகேந்திரன் கூட என்னுடைய பெயர் கூட எங்களுடைய அகில இந்திய பார்லிமெண்ட் போர்டு தான் முடிவு செய்யும். சிறுபான்மையினரின் வாக்குகளை கவருவதற்காக தங்களை பாஜகவின் பி டீம் என்று திமுக விமர்சித்து வருவதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக தான் பாஜகவின் ஏ டீம் என்றும் சாடினார். பாஜகவுக்கு ஏ டீமே மெயின் டீம் திமுக தான். சும்மா பேசுமே ஒழிய அது தேர்தல் வரும்போது இப்படி கிளப்பிவிடும். இஸ்லாமிய கிறிஸ்தவர் வாக்கை தக்க வைக்கிறதுக்காக போற வரவனையெல்லாம் பி டீம். 90 விழுக்காடு என் கட்சியில் இந்துக்கள் தான் சொன்னது யாரு? பாஜக 100 விழுக்காடுனா நீங்கள் 90 விழுக்காடு. அப்போ ஏ டீம் யாரு? முதலா பிஜேபி இந்த மண்ணில் ஆழமாக வேறுண்ட விட்ட கட்சி இது. ராஜா ஐயாவை சட்டசபையில் கூட்டிகிட்டு போனோம். யார் அதெல்லாம்? தேவையில்லாமல் சும்மா வரேன் பரவன்லாம் பி டீம்ங்கிறது. ஏன்னா எல்லாரும் பி டீம். பிஜேபியின் ஏ டீம் பி டீம்லாம் ஏ டீம் ஒன்று இருக்குங்களா? அது யாரு? அதான் திமுக. சென்னை பெரம்பூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த தவிக தலைவர் விஜய் தனக்கு 624 கோடி ரூபாய் மதிப்பிலான அசையும் மற்றும் அசையா சொத்துகள் இருப்பதாக பிரமாண பத்திரத்தில் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் சென்னை பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடும் தவிக தலைவர் விஜய் தனது சொத்து விவரங்களை வேட்பு மனுவுடன் பிரமாண பத்திரத்தில் பகிர்ந்துள்ளார். அதன்படி கடந்த 2020-2021 நிதியாண்டில் 8 கோடியே 4 லட்சம் ரூபாயாக இருந்த விஜயின் வருவாய் 2024-25 ஆண்டில் 184 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு 3 கோடியே 2 லட்சம் ரூபாயும், தாய் ஷோபாவுக்கு 87 லட்சம் ரூபாயும் கடன் வழங்கியுள்ளதாக கூறிய விஜய், மனைவி சங்கீதாவுக்கு 12 கோடியே 6 லட்சம் ரூபாயை கடனாக கொடுத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் மகன் ஜேசன் சஞ்சய்க்கு 8,78,000 ரூபாயும், மகள் திவ்யா சாசாவுக்கு 4,60,000 ரூபாயும் கடனாக வழங்கியுள்ளதாகவும் விஜய் கூறியுள்ளார். தவிக பொதுச் செயலாளரும் நீண்டகால நண்பருமான என் ஆனந்திற்கு 3 கோடியும், தயாரிப்பாளர் வி ரவிச்சந்திரனுக்கு 5 கோடி ரூபாயும் கடன் கொடுத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து 1 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 883 கிராம் தங்கமும் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளிப் பொருட்களும் வைத்திருப்பதாக விஜய் தெரிவித்துள்ளார். மனைவி சங்கீதாவிடம் 4 கோடியே 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கமும், 5,10,000 ரூபாய் மதிப்பிலான வெள்ளிப் பொருட்களும், 1 கோடி ரூபாய் மதிப்பிலான வைரமும் இருப்பதாக விஜய் வேட்புமனுவில் கூறியிருக்கிறார். மேலும் 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான BMW 530 கார், 3 கோடி ரூபாய் மதிப்பிலான டொயாட்டோ லக்ஸஸ் 350 கார், 2 கோடி ரூபாய் மதிப்பிலான BMW 17 கார், 5,35,000 ரூபாய் மதிப்பிலான மாருதி ஸ்விஃப்ட் மற்றும் 67,000 ரூபாய் மதிப்பிலான டிவிஎஸ் எக்ஸல் சூப்பர் உள்ளிட்ட வாகனங்கள் வைத்திருப்பதாக பிரமாண பத்திரத்தில் கூறியுள்ளார். விஜயின் வருமான வரி நிலுவை 2011-2012 நிதியாண்டில் 91 லட்சம் ரூபாய் என்றும், 2022-2023 நிதியாண்டில் 14,13,000 ரூபாய் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லயோலா கல்லூரியில் பிஎஸ்சி படிப்பை முதலாண்டிலேயே நிறுத்திவிட்ட தான் விஜய் வித்யாஸ்ரம் பள்ளியின் தாளாளராகவும், ஜயாநகர் ப்ராப்பர்ட்டி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் மேலாண்மை இயக்குநராகவும் இருப்பதாகவும் விஜய் கூறியுள்ளார். இது தவிர தனது தங்கை வித்யா பெயரில்
வித்யா சேரிட்டபிள் டிரஸ்ட் உள்ளிட்ட அறக்கட்டளைகளின் அறங்காவலராகவும் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கொடைக்கானல் வில்பட்டி பகுதியில் 2 எஸ்டேட்டுகள் இருப்பதாகவும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சாலிகிராமம் கிளையில் 213 கோடி ரூபாய் டெபாசிட் செய்துள்ளதாகவும் கூறியுள்ளார். மேலும் ஆக்சிஸ் வங்கி இந்திரா நகர் கிளையில் 57 கோடி, HDFC பெசன்ட் நகர் கிளையில் 77 லட்சம் இருப்பதாகவும், மனைவி சங்கீதாவின் HDFC பெசன்ட் நகர் கிளை வங்கி கணக்கில் 10 கோடியே 43 லட்சம் ரூபாய் டெபாசிட்டாக உள்ளதாகவும் தாவேகா தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தலைவராக விஜயை மக்கள் பார்க்கவில்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர்கள் வரும் 4ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய இருப்பதாகவும் கூறினார். புதிதாக வந்த தலைவர் என்பதற்காக அல்ல, திரையில் பார்த்த நடிகர் தெருவுக்கு வந்திருக்கிறார், ஆகவே அவரை பார்க்கலாம் என்ற முறையில் தான் மக்கள் போயிருக்காங்க. அது ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி வாக்களிப்பில் தெரியும், அல்லது மே மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் போது இவர்கள் வேடிக்கை பார்க்க வந்தவர்களா, உண்மையிலேயே வாக்களிக்க வந்தவர்களா, இவருக்கு சாதகமாக அரசியல் ரீதியாக வந்தவர்களா என்பதை மே மாதம் 4ஆம் தேதி நம்ம வாக்கு எண்ணிக்கையின் போது நிச்சயமாக தெரிந்து கொள்ளலாம். அவர் தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் இந்த கூட்டங்கள் வரும், அதில் ஒன்றும் எங்களுக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் அவர் ஒரு மாற்று அரசியல் தலைவராக, ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான நபராக தமிழக மக்கள் கருதுகிறாரா என்றால் கடுகளவு கூட அதற்கு வாய்ப்பில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. சம்பளம் பெறும் ஊழியர்கள் மற்றும் வரி செலுத்துவோரை பாதிக்கும் வகையில் பல்வேறு வரி சீர்திருத்தங்கள் நாளை அமலுக்கு வருகின்றன. அது என்னென்ன என்பதை பார்க்கலாம். இந்தியாவில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் புதிய வருமான வரி சட்டம் 2025 அமலுக்கு வருகிறது. இது ஏறக்குறைய 60 ஆண்டுகள் பழமையான 1961ஆம் ஆண்டு வருமான வரி சட்டத்திற்கு பதிலாக அமல்படுத்தப்படுகிறது. புதிய வருமான வரி சட்டத்தின் கீழ் வரி அடுக்குகள் மற்றும் வரி விகிதங்களில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. இருப்பினும் வரி அறிக்கை, வரி வெளிப்படுத்துதல் மற்றும் வரி தாக்கல் செய்தல் ஆகியவை முன்பை விட மிகவும் கடுமையானதாகவும் வெளிப்படையானதாகவும் மாறும். புதிய ஊதிய விதிகளின்படி நிறுவனத்தின் மொத்த செலவில் அடிப்படை சம்பளம் மற்றும் பஞ்சப்படி ஆகியவை குறைந்தது 50% இருக்க வேண்டும். இதன் மூலம் PF மற்றும் கிராஜுவிட்டி பங்களிப்புகள் அதிகரிக்கும். இதனால் ஓய்வுகால சேமிப்பு கணிசமாக உயரும். அதே நேரத்தில் தற்பொழுது மாதந்தோறும் கையில் கிடைக்கும் சம்பளம் சற்று குறையக்கூடும். வேலையை விட்டு விலகும் ஊழியர்களுக்கு மிகப்பெரிய நற்செய்தியும் உள்ளது. இனிமேல் ஊழியர் ஒருவர் வேலையை விட்டு நின்ற 2 வேலை நாட்களுக்குள் அவருக்கான சம்பள நிலுவைகள் மற்றும் விடுப்பு பணத்தை நிறுவனம் செட்டில் செய்ய வேண்டும். முன்னதாக இது 30 முதல் 90 நாட்கள் வரை இருந்தது. 800க்கு மேற்பட்ட பிரிவுகள் 536ஆக குறைக்கப்பட்டுள்ளன. 47 அத்தியாயங்கள் 23ஆக குறைக்கப்பட்டுள்ளன. இதுவரை இருந்த நிதியாண்டு மற்றும் மதிப்பீட்டு ஆண்டு என்ற குழப்பமான முறை நீக்கப்பட்டு இனி வரி ஆண்டு என்ற ஒற்றை முறை அறிமுகப்படுத்தப்படுகிறது. வருமான வரி கணக்கு தாக்கல் செய்த பிறகு அதில் திருத்தங்கள் செய்ய இதுவரை 9 மாதங்கள் இருந்த நிலையில் இனி 12 மாதங்கள் அவகாசம் வழங்கப்படும். ஆனால் 9 மாதங்களுக்கு பிறகு செய்யும் திருத்தங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கான TCS வரி விகிதமும் மாற்றப்பட்டுள்ளது. அதன்படி வெளிநாட்டு சுற்றுலா பேக்கேஜுகளுக்கு 2% நிலையான TCS வசூலிக்கப்படும். முன்பு இது 20% வரை இருந்ததால் அதிகப்படியான பணம் முடங்கி வந்தது. இனி பயணிகளுக்கும் வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கும் கையில் அதிக பணம் புழங்கும். தங்க பத்திரங்களை ரிசர்வ் வங்கியிடம் நேரடியாக வாங்கியவர்களுக்கு மட்டுமே முதிர்வின் போது வரி விலக்கு அளிக்கப்படும். பங்குச்சந்தை மூலம் வாங்குபவர்கள் இனி மூலதன ஆதாய வரி செலுத்த வேண்டும். இந்த மாற்றங்கள் வரி செலுத்தும் முறையை எளிதாக்கவும் ஊழியர்களின் நீண்டகால பாதுகாப்பை உறுதி செய்யவும் கொண்டு வரப்பட்டுள்ளன.